இந்தியாவில் துறவிக்கு வேந்தனும் துரும்பி என்பதை நிரூபித்த மகான் குருதேவர் நாராயணகுரு என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றோதி என்னால் எந்த மன்றத்திலும் சொல்ல முடியும். என் பெருமைக்குரிய சொந்தங்களே, மாவீரன் அலெக்சாண்டர் அவன் மாசிடோனிய மாமன்னன். தமிழர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு நாடு இல்லை. ஆனால் வெல்வதற்கு இன்னும் பல நாடுகள் இருக்கின்றன என்று உலகத்தினுடைய முக்கால் பகுதியை தன்னுடைய வாளால் வளைத்துக் கொண்டவன் மாவீரன் மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர். Feed the military man, capture the nation என்று சொல்லி ராணுவ சைனியங்களுக்கு வாரி கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உலகத்தினுடைய முக்கால் பகுதியை வசமாக்கிக் கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி திருமகனாக கொற்றத்தவிசிலே குடியிருந்தவன் மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர். அவன் ஒரு நாள் அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனைக்கு எதிரிலே ஒரு குடிசை. அந்த குடிசையிலே ஒரு மகான் இருக்கிறார். அவருடைய பெயர் டயோஜனிஸ். இவனோ மாமன்னன், உலகத்தின் முக்கால் பகுதியை வாளால் வளைத்துக் கொண்ட மாவீரன். மாமன்னன் அலெக்சாண்டரை சந்திப்பதற்கு அவன் அரண்மனை வாசலில் யாரும் இல்லை. ஆனால் குடிசையிலே இருக்கின்ற டயோஜனிஸை சந்திப்பதற்கு என் பெருமைக்குரிய சொந்தங்களே ஆயிரம் பேர் காத்து கிடந்தார்கள். அரண்மனையின் சாளரத்தை திறந்து பார்த்த அலெக்சாண்டர், நான் மாமன்னன், உலகத்தின் மகத்தான வீரன், என்னை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் முனைப்பும் இங்கே யாருக்கும் இல்லை. எதுவும் இல்லாதவன் இவன் டயோஜனிஸ். இவரை சந்திப்பதற்கு இத்தனை பேர் காத்து நிற்கிறார்களே, என்ன காரணம்? இதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன் செருக்கை அடக்கி வைத்துக் கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறி குடிசைக்குள்ளே நுழைந்தான் மாமன்னன் அலெக்சாண்டர். டயோஜனிஸ் உட்கார்ந்திருக்கிறார். ஆச்சரியத்தின் அடையாளம். அலெக்சாண்டர் டயோஜனிஸ் முன்னால் நின்று நிற்கிறார். என்ன வேண்டும் என்று டயோஜனிஸ் கேட்டார் அலெக்சாண்டர். முதல்ல சொன்னார், கொஞ்சம் தள்ளி நில்லுனார். அலெக்சாண்டர்ட்ட சொல்ல முடியுமா? கவுன்சிலர்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ அலெக்சாண்டர்ட்ட தள்ளி நில்லுனா டயோஜனிஸ். ஏன்னு கேட்டான் அலெக்சாண்டர். சூரியனுடைய ஒளி என் தலையில் விழுந்து கொண்டிருக்கிறது, இடையூறாக இருக்காது என்னார். தள்ளி நின்னுட்டான். எதற்கு வந்தாய் கேட்டார் டயோஜனிஸ். நான் மாமன்னன், மாவீரன், அரண்மனையில் இருக்கிறேன். உலகத்தின் முக்கால் பகுதியை ஆட்சி செலுத்துகிறேன். என்னை சந்திக்க அரண்மனை வாசலில் யாரும் இல்லை. உப்பை காட்டிலும் எளிய உங்களை சந்திக்க உங்கள் வாசலில் ஆயிரம் பேர் காத்து கிடக்கிறார்களே, என்ன காரணம்? அதை பூரணமாக தெரிந்து கொள்வதற்கு உங்களிடத்திலேயே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் டயோஜனிஸ் என்கிற அந்த தத்துவ போதகன் சொன்னான், ஒன்றுமில்லை அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்று சொன்னான். அலெக்சாண்டர் மண்ணை வென்றவன், டயோஜனிஸ் தன்னை வென்றவன். இந்திய பண்பாட்டு வரலாற்றில் தன்னை வென்றவர்களில்
தலையானவர் குருதேவர் நாராயணகுரு. அதைத்தான் தம்பிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை வென்றவர், ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவர், ஆகாயத்தை போல் சுத்தமானவர், தாய்ப்பாலை போல் கலப்படமில்லாதவர், காற்றை போல் லேசானவர், சூரியனை போல் சுத்தமானவர். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் அவர் வாழ்ந்தார். ஐயா நீதியரசர் சுட்டிக்காட்டியது போல 18ஆம் நூற்றாண்டு இருண்ட காலம் இந்தியாவில். நாகரிகத்தினுடைய சாயல் படியாத காலம். காட்டு பிராண்டித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலம். அநாகரிகம் கோலம் போட்ட காலம். அக்கிரமங்கள் தலைவிரித்த காலம். கற்காலத்தை காட்டிலும் கேவலமான காலம் 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு கடந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய தலைவாசலிலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய அந்திப்பொழுதிலும் ஐயா நீதியரசர் சுட்டிக்காட்டியது போல இந்தியாவிலே பல மகான்கள் அவதாரம் செய்தார்கள். அவதாரம் அவர் ஒத்துக்கிட மாட்டாரு. அவர் திராவிடர் கழகம். பல பேர் உதித்தார்கள். வங்காளத்திலே ராமகிருஷ்ண பரமஹம்சர், வங்காளத்திலே உடன்கட்டைக்கு எதிராக